நம்ம வீடியோ இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரேஷன் கடை ஜாபுக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் இது ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணி யார் இன்டர்வியூ போயிருந்தீங்களோ அவங்களுக்கான ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. சேல்ஸ்மேனில் டோட்டலாக 78 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேக்கர்ஸில் டோட்டலாக 16 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 16 பேரும் பேக்கர்ஸ்லேயும் 78 பேர் சேல்ஸ்மேன்லேயும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 2வது உங்கள் பேர், 3வது உங்களோட இனிஷியல், 4வது உங்கள் டேட் ஆஃப் பர்த். இது 4மே ரிசல்ட்டில் கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தவறுதலாக மற்றவங்களோடதை பார்த்துட்டு கூட நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு சொல்லி நம்ம இது பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4மே கரெக்டாக இருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சேல்ஸ்மேனில் என்றைக்கு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் எல்லாமே வரும். அதில் கண்டிப்பாக உங்களோட சேல்ரி என்ன, நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எந்த வார்டு எந்த தொகுதியில் இருக்க ரேஷன் கடை, இதெல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வச்சு உங்களோட பேக்கேஜ், அதாவது உங்கள் சேல்ரி பேக்கேஜில் இருந்து டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் பேக்கர்ஸுமே, அவங்களுக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். என்றைக்கு ஜாயின் பண்ணணும், அவங்களோட சேல்ரி என்ன, எந்த வார்டில் இருக்குது அப்படின்ற தொகுதி, அதாவது எந்த தொகுதியில் இருக்க வார்டில் இருக்க நியாய விலை கடை, அதாவது ரேஷன் கடை என்றைக்கு ஜாயின் பண்ணணுன்ற எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முதல் முக்கியமான விஷயம், இவங்க எல்லாருமே 1 வருஷத்துக்கானது மட்டும்தான் டெம்ப்ரவரி போஸ்ட்டாக இருப்பாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெர்மனண்ட் ஆக்குவாங்கன்றது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே தெரிஞ்சிருக்கும். இதில் 2 விஷயம், ஒன்று ஆஃப்லைன் மூலயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம், இல்லை ஆன்லைன் மூலயமா வரலாம். ஆன்லைன் மூலியம் அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி வந்து இன்டர்வியூவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் பண்ணியிருப்போம், இன்டர்வியூ லெட்டர் ஆன்லைனில் பிரிண்ட் எடுத்திருப்போம், ரிசல்ட் இப்போ ஆன்லைனில் வந்திருக்கு. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம். அதே அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் மூலியம்னா எழுத்துப்பூர்வமாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து லெட்டர் எழுதி நமக்கு வந்து கொரியரில் வரும். நம்ம வீட்டோட அட்ரஸ்க்கு கொரியரில் போஸ்ட்மேன் வந்து கொடுப்பாங்க. நம்ம அதிலேருந்து நம்ம வாங்கி தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யாராவது அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அது எடுங்க. மேபி போஸ்ட்மேனாக கூட இருக்கலாம். என்னோடய கெஸ்ட்காக தான் நான் சொல்கிறேன், எனக்கு ஷுவராக தெரியல. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஆக்டிவேட்டாக இருக்கிறது நம்மளோட இதுவுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டோட்டலாக இந்த 78 பேருமே இப்போதைக்கு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட நியாய விலைக்கடையோட சேல்ஸ்மேனாக கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தான் இந்த சேல்ஸ்மேனு அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதே மாதிரி பேக்கர்ஸ்லேயும் 16 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 16 பேருமே கவர்மெண்ட்டால் இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் எல்லாருமே இன்டர்வியூவில் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 16 பேருக்குமே என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சேல்ஸ்மேனில் செலக்ட் ஆன அந்த 78 பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தான். ஏன்னா நானுமே ரேஷன் கடை ஜாபுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். நானுமே செலக்ட் ஆகலை. எனக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் போயிருந்தேன். செலக்ட் பண்ணலை. ரீசன் என்னென்னா நான் ஓவர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. மேபி இதுக்கப்புறம் வர எல்லா கவர்மெண்ட் ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமா தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்கள்கிட்ட வந்து சேரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதில் யாராவது செலக்ட் ஆகாமல் இருக்கீங்க, அதாவது இன்டர்வியூ போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்து நாங்கள் செலக்ட் ஆகலைன்னு யாராவது ஃபீல் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. என்ன மாதிரி யாரெல்லாம் ஓவர் குவாலிஃபைடு ஆகிருக்கீங்க, உங்களை வந்து இன்டர்வியூவில் ரேஷன் கடை ரிலேட்டடாக கேள்வியே கேட்காம மற்ற கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்றதை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. எனக்கு ரேஷன் கடை ரிலேட்டடாக ஒரு கேள்வி கூட என்னை கேட்கல. நான் எம்காம் படித்தேன், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் என்னை கேள்வி கேட்டாங்க. எனக்கு அங்கவே பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் போன இன்டர்வியூ என்னென்னா அதுக்கான கேள்வியே என்னை ஒன்று கூட கேட்கலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி ஏதாவது உங்கள் யாருக்காவது நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமா தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்கள்கிட்ட வந்து சேரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது
அப்ளை பண்ணணும் இல்லை டவுன்லோட் பண்ணணும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலயமா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், இல்லை அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நான் இன்டர்வியூ பேஸ்டு கவர்மெண்ட் ஜாப்பை பற்றியும் போடுவேன். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அது ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே போடுவேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அதோட ரிசல்ட் என்ன, இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கா, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கான லெட்டர், அதாவது எக்ஸாமினேஷனுக்கான ஆல் டிக்கெட் வந்திருக்கா, அதுக்கான எல்லா ரிலேட்டட் வீடியோவுமே இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என் வீடியோவும் மக்கள் பார்க்குறாங்க. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இது என்னோட தூண்டுதலுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமா தான் நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எடுத்து வைக்க முடியும். இது என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இத்தனை பேருமே செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். என் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்குறதுனால முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களும் இதை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.